இந்த வீடியோல நம்ம வந்து சைக்ளோஹெக்சைல் மெத்தனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணி நம்ம பார்க்க போறோம். அப்ப மீத் அப்படின்னால நமக்கு என்னன்னா ஒரே ஒரு கார்பன் தான். அப்போ ஒரே ஒரு கார்பன் இங்க நமக்கு என்ன ஒரு OH வந்து இருக்குது. அது போக நம்மனா சைக்ளோஹெக்சைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப சைக்ளோஹெக்சைல் நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த வெறும் நீங்க ஹெக்சேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சைல். நீங்க இங்க அல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் போட்டீங்கன்னா அது நமக்கு வந்து பென்சீனா வந்து மாறிடும். அப்ப சைக்ளோஹெக்சைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படியே நம்ம வந்து விட்டுறணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கார்பனுக்கு வந்து ஹைட்ரஜனால வந்து ஃபில் பண்ணணும். அப்போ இதோட வேலன்சி 4 வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணால் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சைல் மெத்தனால். இதை நம்ம எப்படி சிம்பிளாக வந்து எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து சைக்ளோஹெக்சைல் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கங்க. அப்போ நம்ம என்ன CH2OH வந்து நமக்கு வந்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சைக்ளோஹெக்சைல் மெத்தனால். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எழுதுறதுக்கு சிலர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா. மீத் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கணும். அங்கே ஃபங்க்ஷன் குரூப் வந்து OH வந்து இருக்குது. அதிலே சைக்ளோஹெக்சைல் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டா வந்து இருக்குது. சைக்ளோஹெக்சேன் அப்படின்னா தான் நமக்கு வந்து மெயின் செயினா வந்து இருக்கும். ஹெக்சைல் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டா தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா. இங்க OH வந்து நமக்கு என்னது சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து இல்ல. அப்போ அலிபாட்டிக் காம்பவுண்ட்ல தான் நமக்கு வந்து இருக்குது. அப்ப சைக்ளோஹெக்சேன் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டா வந்து நமக்கு வந்து இருக்குது.